நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, விடிந்து விட்டதே, எழுந்து விட்டீர்களா என்று உங்களை விசாரித்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு நாம் எல்லோரும் ஒரு மனதோடு கூடி வருகிறோம் என்ற விஷயத்தை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். வாருங்கள், ஜெபத்தோடு கூட இன்றைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. அனுதினமும் உடைய வார்த்தையோடு கூட எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளோடே கூட நாங்கள் இந்த உலக யாத்திரையை முடிக்கும்படியாக கடைசி பரியந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கு இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உமக்குள் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ பக்தி ஏதோ குறுகிய கால நடைமுறை இல்லைங்க. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறதே தவிர நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவு என்பது இல்லை. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும், ஆனால் ஆவியோ தன்னை தந்தருளின தேவனிடத்திற்குத்தான் செல்லும். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுவதற்கு, நம்முடைய ஆவி போஷிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை என்ற ஜீவாகாரமும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய சன்னதியும் நமக்கு மிக மிக அவசியம். எப்படி இருக்கீங்க? நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ரொம்ப நேரம் தூக்கம் பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ, அல்லது நீங்கள் எதிர்கொள்கிற ஏதோ பிரச்சனையை குறித்தோ யோசிச்சு ஆங்ஸைட்டியோட, சஞ்சலத்தோட, கலக்கத்தோட ஒரு வேளை தூங்க போறீங்களா? இங்க பாருங்க, இந்த உலகத்துல சாதாரணமானதான் இந்த விஷயங்கள் எல்லாமே என்று நாம உணர்ந்துகிட்டா, அதை காட்டிலும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளுவதற்கு தேவையான பலனை தேவன் அருளி இருக்கிறார். அதற்காகத்தான் நாம் தேவனிடத்திலே விசுவாசமாயிருக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டால் அனாவசியமான கலக்கமோ திகிலோ நமக்குள்ள இருக்காது. எனவேதான் வசனத்தை வாசிங்க. வசனத்தில் தேவன் தருகிற ஆலோசனைகள், ஆதரவுகள், இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 41வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ரெண்டுமே ஒரு ஆள் தானே. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று மாறினான். ஆனாலும் அவன் யாக்கோபாக இருந்த போதும் கூட தேவனுடைய கிருபை யாக்கோபின் மீது முழுமையாக இருந்ததல்லவா? யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். அவனுக்குள்ளிருக்கின்ற அந்த மோசமான சூழ்நிலைகளை, புத்தி இல்லாத சூழ்நிலையிலிருந்தும் பிரயோஜனமற்ற ஒரு சூழலிலிருந்தும் விடுவிக்கும்படியா தேவனிடத்தில் போராடி ஜெயித்தான் என்றும், அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார் என்றும் ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, அதாவது யாக்கோபை தேவன் தெரிந்து கொள்ளுவதற்கு, தம்முடைய தாசனாக தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ரொம்ப விசித்திரமான விஷயம். தேவனோடு கூட மனிதன் சிநேகம் பாராட்ட முடியுமா? சிநேகிதர்கள் என்றால் ஒரே கேட்டகரியை சேர்ந்தவங்க சிநேகிதர்களா இருப்பாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிகார ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சாப்பிட்றதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, ஊர் சுத்துறதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதேபோல நிறைய ஸ்திரீகள் ஷாப்பிங் சென்டருக்கு போற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே அநேகரோடு ஃப்ரெண்ட்ஷிப் செய்வார்கள். இது இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற காரியம். அப்போ தேவனுக்கே சிநேகிதர்களாயிருக்கணும்னா, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். தேவனே ஆபிரகாமை தன் சிநேகிதன் என்று அழைத்தார். அது எப்படிங்க சாத்தியம்? சாத்தியமானதற்கு காரணம், ஆபிரகாம் தேவனிடத்திலே கீழ்ப்படிந்திருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி ஆபிரகாம் தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தான். ஆபிரகாம் அப்படி தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாய் கடைசி வரைக்கும் நின்றான். ஏகசுதனாகிய உன் குமாரனை மோரியா பர்வதத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்னபோது ஆபிரகாம் மறுக்கல.
என்னுடைய குமாரனை காட்டிலும் நீர்தான் எனக்கு பெரியவர். நீர் அருளின என் குமாரனை காட்டிலும் நீரே எனக்கு முக்கியம் என்பதை அங்கு நிரூபித்தான். நாட்கள்ல நாம நிறைய தருணங்கள்ல இந்த உலகத்துல நமக்கு சில சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது தங்கள் தேவை தீர்ற வரைக்கும் நம்ம கிட்ட நட்போடு இருப்பாங்க. அவங்க தேவையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. சுயநலத்தோடு கூட நட்பு பாராட்டுகிறவர்கள், தவறான நட்பு கொள்ளுகிறவர்கள், தப்பான விஷயங்களுக்காக நட்பு பாராட்டுகிறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டு. அவங்க வெள்ளம் இருக்கிற இடத்துல ஈக்கள் இருக்குங்கிற மாதிரி உன்னிடத்துல அவங்களுக்கு பிரயோஜனமும் அல்லது அவங்களுக்கு பயணம் இருக்க வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்க. ஆனால் நீ கைவிடப்படும் போது அல்லது இல்லாமையிலே நீ குறைவில் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது இந்த உலகத்தின் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்க மாட்டாங்கல்ல. வழி தப்பி போன குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டில இருந்து வெளியே போகும்போது நிறைய ஆஸ்தி இருந்ததுனால அநேக நண்பர்கள் அவனோட கூட இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா துர்வியாபாரத்தில் எல்லாத்தையும் கெடுத்து போட்டாங்க. இந்த பணம் எல்லாம் கையில இருக்கும்போது கூட சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, கூடவே இருந்து புகழ்றதுக்கு சில கூட்டமா இருந்திருப்பாங்க இல்லையா? பணமெல்லாம் செலவழிந்த பிறகு ஒன்றுமில்லாத சூழல் வந்தபோது ஒரு நண்பனாவது தன் வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அந்த மகனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? டேய், நீ நல்லா இருக்கும்போது எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டியடா, ஒரு நாளாவது நான் உன்னை பாக்குறேன்னு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே சொன்னாங்களா? ஒருவனாவது முன்னுக்கு வந்தானா? ஒரு இடத்துல பன்றி மேய்க்கிறவங்க கிட்ட போய் சேர வேண்டியதா இருந்தது. அவ்வளவுதாங்க. இந்த உலக நட்பென்பது அவ்வளவுதான் இருக்கும். உண்மையான சிநேகிதர் இருக்கிறார், அவர் கைவிடாமல் நேசிக்கிறவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஆபிரகாம், அதாவது என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் அடிப்படையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை தியாகத்தினாலே, அவர் உன்மீது காண்பிக்கிற அவருடைய அன்பினாலே, அவராலே நான் உன்னை மன்னிக்கிறேன், அவராலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அவராலே தான் உன்னை நித்திய நரகத்திற்கு தப்புவிக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். நமக்குள் எந்த பெருமையும் இல்லாவிட்டாலும், எந்த நற்குணமும் இல்லாவிட்டாலும், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூடுகிறார், எதற்காக நமக்கு துணையாக இருப்பேன் என்கிறார்? காரணம் இயேசு கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவினால் தான் தேவனுக்கு தூரமாக இருந்த நாம் அவருக்கு சமீபமாக ஆனோம். நாம் தேவனுக்குள் கிறிஸ்துவால் ஐக்கியப்படுகின்றோம். அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களை, கிறிஸ்துவின் கல்வாரி தியாகத்தை விசுவாசிக்கிறவர்களை, அதாவது ஆண்டவர் தம்முடைய உயிரையே தந்து நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறதுனால, அதன் அடிப்படையில், அவருடைய நாமத்தின் அடிப்படையில், அவர் சிந்தின இரத்தத்தின் அடிப்படையில் இன்று நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. முன்பு தேவனுக்கு தூரமாக இருந்தவர்கள் தேவனுக்கு சமீபமாக வந்திருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு விலகின அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கின்றதா? உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டீர்களா? யாக்கோபு தேவனுக்கு தூரமாக இருந்தபோது எவ்வளவோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராடினான். இந்த உலகத்தில் அநேகத்தை சம்பாதித்தாலும் கூட உண்மையான ஆசீர்வாதத்தை பெறாமல் இருந்ததினாலே ஒரு பிரச்சனையை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை என்று வந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ விதமான கஷ்டங்களை, நஷ்டங்களையும் கூட அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தபோது தேவன் அவனை மன்னித்து இஸ்ரவேலாக மாற்றினார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்தேன் என்றால், நீ பிறப்பதற்கு முன்பே. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தோன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. தாயின் கற்பத்திலே கருவாக உருவாவதற்கு முன்பே நம்முடைய இருப்பை தேவன் அறிந்திருக்கிறார் என்றால் விசுவாசிக்கிறீங்களா? அவர் அனந்தமான தேவனாக இருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது தேவனுக்கு இல்லை. சமஸ்தமும் அவருக்கு முன்பு வெளியரங்கமாக இருக்கிறது. சமஸ்தமும் அறிந்தவராயிருக்கிறார். எங்கோ நமக்கென்று ஒரு உருவம் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை கண்டேன் என்று, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று, உன்னை அழைத்தேன் என்று நீ அறிந்திருக்கிறாயா?
அவருடைய மேலான திட்டத்தை நீ ஒருவேளை அறிந்திருப்பாய் என்றால் நீ பேர்பட்ட பாக்கியவான் என்பதை உணர்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தனியாக இல்லை, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை எனக்கு துணை இருக்கிறது. நான் கைவிடப்படவில்லை, என் ஆண்டவர் இயேசு என் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அனாவசியமான வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, சஞ்சலங்களிலிருந்து, துக்கங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். காலையில் எழுந்த உடனே ஏதோ சஞ்சலங்களை உண்டாக்குகிற விஷயங்களை யோசித்து யோசித்து சோர்ந்து போகிறீர்களே தவிர, படுக்கைக்கு போய் தூங்குறதுக்கு முன்னால எல்லாத்தையும் யோசிச்சு 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 அவைகளெல்லாம் நெஞ்சிலேயே அப்படியே பாரமா ஏத்திக்கிட்டு தூங்காம தவிக்கிறீங்களே தவிர, என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், எனக்குள் இருக்கிற ஆண்டவர், எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் எனக்காக இருக்கிறார், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வை தருவார் என்று விசுவாசித்தால் எவ்வளவு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தெரியுங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நானே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இது யாக்கோபுக்கு மாத்திரம் இல்லைங்க, விசுவாசித்தால் இதே வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாளிலே ஆபிரகாமுக்காக அவர்களை தெரிந்து கொண்டார். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நம் எல்லோருக்காகவும் ஒரே தரம் சிலுவையில் அவர் மரித்தும் இருக்கிறார், தம்முடைய மேலான அன்பை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே. மனிதன், இந்த ரெண்டும் இல்லாத மனிதன் இருக்கிறானான்னு சில நேரங்கள் எனக்கு ஆச்சரியமா கூட இருக்கும். திகிலுக்கு ஆளாகாத, பயப்படாத மனிதன் என்று யாராவது ஒருவன் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு எட்டுகிற போது அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் வச்சுக்குவாங்க. காரணம் என்ன? உயிர் பயந்தா வேற என்ன? ஒரு உன்னதமான பதவிக்கு வந்த உடனே எத்தனை பேரை செக்யூரிட்டியா வச்சுக்கிறாங்க, எவ்வளவு சேஃப்டி அவங்க தேடுறாங்க, அவங்கள யாரும் தொடாம இருக்கணும்னு. அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அந்த ஏதோ பிளாக் கேட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க பெருமையா, அந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. சிலர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பக்கத்திலே நிற்பாங்க, பார்த்திருக்கீங்கல்ல? நமக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. உனக்கு எந்த அபாயம் நேராதபடி நானே உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் நானே இருந்து உன்னை காக்கிறவராய், உன்னை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன். உன் கண் மணியை இமை காப்பது போல, கண்ணின் மணியை இமை காப்பாற்றுவது போல நான் உன்னை காப்பாற்றுவேன் என ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இவ்வளவு மகத்துவ தேவன் நமக்கு இருக்கிற போது நாம் எதுக்காக பயப்படணுங்க? திகைக்க வேண்டாம். யாராவது எனக்கு தீங்கிழைப்பாங்கனோ, எனக்கு யாராவது தீமை செய்வாங்கனோ, அவங்க என்னை விட உன்னதமான ஸ்தானத்துக்கு போயிடுவாங்கனோ, என்னுடைய ஸ்தானத்தை யாராவது திருடிக்குவாங்கனோ, அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுவது, பிறரை கண்டு போராடுவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் அந்த பயம், அந்த திகில், அந்த சஞ்சலம் இவைகள் நம்மை முன்னேற விடாதபடி பலவீனர்களாக்கி விடுகிறது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, எந்த அபாயமும் கூட எனக்கு வராது. என்னுடைய சிக்கல்களிலே, பிரச்சனைகளிலே தீர்வு தரக்கூடியவர், எனக்கு எது நடந்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிறேன் தேவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசியுங்கள். அதற்காகத்தான் அதிகாலையிலே எழுந்து இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையுமே கூட ஆண்டவருக்கு முன் வைத்து, ஆண்டவரே இதில் எனக்கு துணையா இருங்க, என்னுடைய பிரயாணத்திலே கூட இருங்க, என் நிர்ணயங்கள கூட இருங்க, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நீர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துங்க என்று உங்களால் கேட்க முடியும் என்றால், இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாவீர்கள். பயப்படாதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நானே.
He himself, அவரே வந்து சகாயம் பண்ணுவேன் என்கிறார். யாரையோ அனுப்புவதல்ல. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வாராம்? தாங்குவேன். என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்கிறார். என்னுடைய கரத்தினால் உன்னுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துவேன் என்று. நான் உன்னை தாங்குவேன் என்பது தேவன் தருகிற வாக்குத்தத்தமாயிருக்கிறது. எதை குறித்த திகில் இருக்கிறதோ, எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இன்று ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரோடே கூட ஒப்புரவாகுங்கள். சிநேகிதனான ஆபிரகாம் தேவனிடத்தில் எவ்விதத்தில் சம்பாஷித்தானோ, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தானோ, தேவனுடைய மனதை அறிந்து அவ்விதத்தில் எப்படி வாழ முடிந்ததோ, அதே போல நாமும் கூட இந்த பயங்கரமான உலகத்தில் எங்க பார்த்தாலும் சோதனைகள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், அநியாயம்தான் ஜெயிப்பது போல தோன்றுகிறது, கூக்குரல்கள் தான் மேற்கொள்ளுவது போல் தோன்றுகிறது, பலாத்காரம், ஆள்பலம், பணபலத்தால் இந்த உலகம் உருளுவது போலத்தான் தோன்றுகிறது. இவைகளை நாம் சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவருடைய கிருபையினால் நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த உலகமே உற்று நோக்குகிற தேவனுடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உம்மை உடையவர்களாக நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை விசுவாசிப்பதற்கும், எங்களுடைய நல்லதனமோ எங்களுடைய நற்குணமோ அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினால் எங்களை மன்னித்திருக்கிறீர் என்று, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று, எங்களை கரம் பிடித்து நீரே நடத்துகிறீர் என்று அறிந்து ஆண்டவரே உம்மையே நோக்கம் வைத்து அனாவசியமான பயங்களிலிருந்து எங்களை விடுவித்து இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் துணையிருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் அருந்தன தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற எல்லோரோடும் இன்னும் சதா காலங்களையும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள், பாரங்களை திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்து பார்க்கிறவர்களாக இருந்தால் 8939800334 என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி வையுங்கள். நாங்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் காலை 7 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.